நம்மெல்லாம் ஆண்டவரை உற்சவ ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, என் சாபம் உன் செய்யும், உன்னைக்கும் கலங்காதே, உன்னை அழைத்தவரும் கைவிட மாட்டார், அழைத்தது நானே, என் சாபம் உன் செய்யும், உன்னைக்கும் கலங்காதே, உன்னை அழைத்தவரும் கைவிட மாட்டார், அழைத்தது நானே, யாருக்கும் அருமையில்லை, எவருக்கும் தாழ்மையில்லை, யாருக்கு அடிமையில்லை, எவருக்கு தாழ்மையில்லை, ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவையாக்கும், ராஜாவே ராஜனும் நானே, ராஜசேகரம் ராஜாவை தள்ளி உன்னை ராஜாவையாக்கும், ராஜாவே ராஜனும் நானே, என்னும் சாபம் செல்லும், உன்னைக்கும் கலங்காதே, உன்னை அழைத்தவரும் கைவிட மாட்டார், என் சாபம் உன் செய்யும், உன்னைக்கும் கலங்காதே, உன்னை அழைத்தவரும் கைவிட மாட்டார், அழைத்தது மாட்டாரே, ஆதி தகப்பனாக அந்த ஆபிரகாமை அழைத்தது, ஆதி தகப்பனாக கைவிடும் அந்த ஆபிரகாமை அழைத்தது, கரம் பிடித்தவனை கடல்மனை அல்லவான், நான் நடத்துவில்லையா, கரம் பிடித்தவனை கடல்மனை அல்லவாய், நான் நடத்துவில்லையா.
காலம் செல்லும் முன்வைக்கும் கையாரே உண்மை அழைத்தவரோ கைவிடம் மாற்றான் அழைத்ததுதான் யாரே என்னை பூசியா எங்கள் ஆகியேன் ராட்சரசத்தாங்க உள்ளம் தேற்றி மரண தருவாய என்னை கண்டாய் வீதி தண்ணீரே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கிணறுதான் இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என் அன்பை கவர்ந்தார் ஆமே ஆமே என்னை பூசி எங்கள் ஆகியே ராட்சரசத்தாங்க உள்ளம் தேடி என்னை கண்டால் ஏன் வீதி நாளிலே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என் அன்பை கவர்ந்தார் என்னை பூசி காயங்கள் ஆகியே ராட்சரசத்தாங்க உள்ளம் தேடி மரண தருவாயிலே என்னை கண்டாய் வீதி காணிலே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் அன்பை கவர்ந்தார் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் என் தொழையவர் என்னென்றும் ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார் துன்பத்தினை என் தொழையவர் என்றென்றும் ஜீவிக்கிறார் ஓ தேவனுக்கு தூக்கியெடுத்தார் என்னை தூக்கியெடுத்தார் இயேசு தம் கடலுக்குள் நீச்சி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு நான் இயேசுவை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நான் அவரை தேவனுக்கு மகிமை தூக்கியெடுத்தார் என்னை தூக்கியெடுத்தார் இயேசு நீச்சி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென் இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்திய நித்தியமா அல்லேலூயா 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 இயேசு கிறிஸ்து மாறாதவரே 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 ஆமென் இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்திய நித்தியமா அல்லேலூயா அல்லேலூயா
உம்மாலாகாத ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடித்தவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாரையும் செய்து முடித்தவர் நீரே. ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடித்தவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாரையும் செய்து முடித்தவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். பரிசுத்தரே உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகுமாவே. ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுமா? ஹல்லேலூயா. 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 Once again, hallelujah. Hallelujah. Kandil uyairthi. Hallelujah. Hallelujah.
சொல்லுமா? ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னை பங்கே பங்கேவா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னை பங்கே பங்கேவா. ஆசீர்வாதியும் என்னை சுகத்தரே, ஆசீர்வாதியும் என்னை சுகத்தரே. ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னை பங்கே பங்கேவா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னை பங்கே பங்கேவா. பிறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுவே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆவலுடன் பெற்றிடமே பரம் காணுவேன், ஆவலுடன் பெற்றிடமே பரம் காணுவேன். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னை பங்கே பங்கேவா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னை பங்கே பங்கேவா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, அபிஷேகப்படும் ஜீவன் நதியே என்னை பங்கே பங்கேவா. ஜீவ தண்ணீரா எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவேன். ஜீவ தண்ணீரா எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவேன். ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும், நாவலுடன் பெற்றிடம் வரம் காணுவேன், நாவலுடன் பெற்றிடம் வரம் காணுவேன். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னை பங்கே பங்கேவா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னை பங்கே பங்கேவா. அல்லேலூயா. நாம் நின்றவண்ணமாக சங்கீத பலகையை வாசிக்கலாம். என்னுடைய விஜய் வந்து வாசிப்பார்கள். சங்கம் 10 வசனங்களை வாசிக்கலாம். சங்கம் 34 10 வசனங்களை நாம் வாசிக்கொள்ள தெரிந்தப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒரு நிமித்தம் அவர் நாமத்தை உயர்த்துவாங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை கீழே பாலை இறங்கி அவரை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சேர்ந்த வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் காற்றிலிருந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. நாம் வாசித்த 34 அதிகாரத்தில் 34:6 வாசி, 14:6 வாசிக்கிறோம். 34:6 வாசிப்போம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு, அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ரட்சிப்பு என்பது சொல்லப்படுது ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு சொல்லி இந்த ஏழை கூப்பிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ஏழை பணக்காரனா? ஏழை பணக்காரனா?
சொல்லுங்க. இஸ் a rich man. ஆனா ஆரம்ப செய்தியில வந்து ஒரு ஆடு மேய்ச்சா கர்த்தரை சொந்த தாவீது தள்ளப்பட்ட மனுஷன் அந்த கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை உயர்த்து 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 ராஜாவாக்கப்பட்டான். அவனுக்கு வெள்ளி பொண்ணு பெருகிச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். அங்கே வசனம் வாசிக்கிறோம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரா? கர்த்தர் சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தர் நிலைமத்தை பார்க்கல, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அந்த வசனம் வாசிக்கிற, இந்த ஏழை கூப்பிட்டான். அப்ப ஏழையின் இடத்துல தாவீது ஏழையா அல்ல, பெரிய பணக்காரர். பெரிய பணக்கார கர்த்தரை சொன்னார். தாவீது வெள்ளி பொண்ணு பூஞ்சி வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனா மிகப்பெரிய தாவீது மிகப்பெரிய ரிச் மேன், பணக்காரத்தார் சொன்ன கர்த்தரை ஏழை கூப்பிட்டா கர்த்தரை ஸ்தோத்திரம். நாங்கள் என்னன்னா தாழ்த்தி செபிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்க வாழ்க்கையில ஏழ்மை இந்த எப்பொழுது அவர் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனா வசனம் வாசிக்கிறார், இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல பணம் இருந்தா நல்ல பெரிய ஒரு அந்தஸ்து கர்த்தரை ஸ்தோத்திரம். திருமணத்துக்கு போறீங்கன்னு சொன்னா சாதாரண போனா வரவே மாட்டாங்க. அதை பட்டு செல்லாம் போட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். நல்ல வெயிட்டா போட்டு உள்ள போகும்போது தனி வரவேற்பு கர்த்தரை ஸ்தோத்திரம். சில சமயம் காரண போறான தனி வரவேற்பு கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனா இங்க பாருங்க, தாங்கள் ஜெபம் என்ன, இந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த கேட்க தேவ சனமே ஆவிக்குரிய வாழ்க்கைய மனுஷனை கூப்பிடுங்க. உலகத்தை யாரையும் கூப்பிடுவாங்க, செய்சாயப்பட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் ஏழையா நான் ஏழை இல்லை, கிறிஸ்துவ பணக்காரன். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன். நம்மளோட பணம் எல்லாம் இருக்கலாம், நம்மளோட ரட்சிப்பு இருக்குது, நம்மளோட சமாதானம் இருக்கிறது, நம்மளோட சந்தோஷம் இருக்கிறது, நம்மளோட பெரிய ஆஸ்தி இருக்குது, நம்மளோட பெரிய அபிஷேகம் இருக்கு, பெரிய வல்லம் இருக்குது, பெரிய கிருபை இருக்குது, பெரிய வரங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்ம யாருமே அசைக்க முடியாது. அல்லேலூயா. கை உயர்த்தங்க பார்க்கலாம். நான் ஒரு வேலை படிப்படிச்சிருந்தா உழுத்து வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். எனக்கு அந்த படிப்பை குறைவாக்கி கிருபை கர்த்தர் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அவர் நாமத்தை உயர்த்த, அவர் நாமத்தை மயப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரம். எந்த சந்தர்ப்பத்திலும் மனம் சோர்ந்து போகாம கர்த்தர் நோக்கிய கூப்பிட்டு அந்த ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டார். அப்போ ஜெபத்தை அவங்க கேட்டிருக்கிறாரா? கேட்டாரா? கர்த்தர் கேட்டார். கர்த்தர் சொத்து கேட்க போயிருக்கும், செத்து போயிருப்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சோதனை கஷ்டம் வந்து கொண்டிருக்குது. ஒரே ஒரு காரியம் என்ன, ஏழை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் கேட்டு. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரா? கரங்களை மேல உயர்த்தி அவன் கர்த்தர் ஜெபத்தை கேட்டான்னா கர்த்தரை ஸ்தோத்திரம். நிச்சயமாக பதில் கிடைத்து விட்டது. அதுவே சொல்லுமா, பதில் கிடைத்து விட்டது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 72:12 வாசிக்க. சங்கீதம் 72:12 வாசிக்கலாம். 72:12 வாசிக்கலாம். கூப்பிடுகிற எளியவனையும் சிறுமானையும் அவருடைய இப்ப யாருக்கு ஆசீர்வாதங்க? பெரிய பணக்கார கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாமே இருக்குது. தேவ சமாதானம் இல்லை. பெரிய அம்பானி, பெரிய கர்த்தரை எல்லாம் இருக்கிறாங்க. பணத்து குறைவில்லை, வசதி குறைவில்லை, எல்லா வாய்ப்பும் இருக்குது. அப்படி லிமிட் தட்டினா போய் சாப்பாடு கர்த்தர் எல்லா வாய்ப்பும் இருந்தும் நமக்கு ஒரே ஒரு காரியம் என்ன, முட்டி பிடிச்சு செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறாரு. அதை வசனம் வாசிக்கிறோம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும். ஆமென் சொல்லுங்க. உதவியற்ற சிறுமையான கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களுடைய ட்ரீட்மெண்ட் பண்ணா ரிலாக்ஸ் ஆகக்கூடிய கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் யாரை சார்ந்து இருக்கிறோம், யாரை நம்பி இருக்கிறோம், யாருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், யாரை நோக்கி பார்க்கிறோம், எங்கே ஜெபிக்கிறோம்? கர்த்தர் சமூகத்தை நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு, ஆண்டு பதிலை கொடுக்கிறாரு. ஆண்டவரை ஸ்தோத்திரம். வசனம் கூப்பிடுகிற எளியவனையும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கொஞ்சம் வயசாகி போயிட்டு கருத்தை தரிசி ஏற்பட்டா மனுஷன் மதிக்க மாட்டாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆகட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு நம்மகிட்ட இருப்பு இருக்குது இல்லையோ, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அவர் விசுவாசிக்கிற எளியோட ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நம்ம எளிய மக்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் சுத்திரம். இந்த ஜெபம் கேட்டு பதிலை கொடுக்கிறாரா? அதான் வசனம் வாசிக்கிறோம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுக்கத்தின பண்ணலாம் விடுவிக்கிற ரட்சிக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். அது எல்லாவற்றுக்கு மேலாக கர்த்தர் யாரும் நேசிக்கிறாரா? கர்த்தர் நம்ம நேசிக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏசப்பா பணக்கார தேடுவர் கேட்டு கர்த்தர் அல்லேலூயா. அந்த வாழ்க்கை எத்தனையோ சோதனை வந்தாலும் நம் கெட்டு போகாமல் இருக்கிறது சொன்னா கர்த்தருடைய வல்லமை தாங்கி கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாங்கி கொண்டு வருகிறாரா? நம்ம சோர்ந்து போறோம், பலகீனம் அடைகிறோம். கர்த்தர் தாங்கிட்டு இருக்க கர்த்தரை சொன்னோம். வசனம் வாசிக்கிறோம். இந்த ஏழு கூப்பிட்டா கர்த்தர் கேட்டு. சொல்லுவோமா?
கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், நான் வழித்திருப்பார் இயேசு நாமத்தில். கர்த்தர் கேட்டு அவனுடைய வாசிங்க இடுக்கண்கள், என்னது இடுக்கண் நிறைய இருக்க, இடுக்கண் கர்த்தர் ஸ்தோத்திரம். கண்களின் ஆக இருக்கு, பிராமினாக இருக்கு, ஆனால் இங்கே இடுக்கண் கர்த்தர் ஸ்தோத்திரம். இடுக்க சொன்னா சொல்ல முடியாத ஒரு துயரம், சொல்ல முடியாத பெரிய பாரம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. எப்படி விடுவிக்கப்பட போகிறேன், எப்படி வெளியாக சொல்லிட்டு பயந்து கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனால் வசனவாசி இடுக்கண்களுக்கெல்லாம் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சித்தாரே, ரட்சித்தாரே காப்பாற்றினா கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப எத்தனை இடுக்கண் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும் நீங்க மாட்டிக்குள்ள கிட்ட போய் கர்த்தரை கொண்டு வந்துருவாரு. மரணம் வரும், வியாதி வரும், கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், போராட்டம் வரும், ஐயோ மாட்டிக்கு கஷ்டப்படுவீங்க, கர்த்தருடைய கொண்டு வந்துருவாரு. வசனம் வாசிக்க நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அன்பு தேவசனமே, எத்தனை இடுக்கண் வந்தாலும் சரி கர்த்தர் மாற்றி வெளியே கொண்டு வரக்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கொஞ்சம் போராட்டமா இருக்கும், கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் வேதனையா இருக்கும். ஆனா நீ தேவ சமூகத்தில் அப்படியே காத்திருந்து செபிக்கும் பொழுது, தேவ நோக்கி செபிக்கும் பொழுது, உபவாசத்தை செபிக்க கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம அசைக்கப்படவே மாட்டோம், வெட்கப்பட்டு போகவே மாட்டோம், மனக்கணக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். கர்த்தர் மாற்றமைக்கு வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் இச்சக்கிரியை செய்வாரா? எல்லாம் வசனம் வாசிக்கிறார். இந்த 7 கூப்பிட்டா கர்த்தர் கேட்டு, அல்லேலூயா ஆமென் சொல்லுவோமா. கர்த்தர் கேட்கணும் வாழ முடியுமா? கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கேட்கணும் வாழ முடியாது, ஜீவிக்க முடியாது. ஒழுங்கு கர்த்தர் கேட்டு கர்த்தர் பதிலை கொடுத்தாரு. அப்புறம் என்ன விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலும் வாழ்க்கையில் எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் எடுக்கரை மாற்றி அமைக்க போறாரு. எடுக்கிற என்பது போராட்டமான நெருக்கத்தை காமிக்குது. இயேசு இன்னைக்கு மாற்றி அமைக்க போறாரு. நீங்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு நாமத்தை உயர்த்த போறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9:9 வாசிங்க. சங்கீதம் 9:9 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. நெருக்கப்படுகிற காலங்களில் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க, இன்னும் உற்சாகத்தோடு. நெருக்கப்படுகிற காலங்கள், அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. புத்தகம் 2 என்ன வசனம் வாசிக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு காலம் பிடிந்த ஒரே காலம் கர்த்தர் ஒவ்வொரு காலம் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, நெருக்கப்படுகிற காலங்களில் நமக்கு தஞ்சம் அடைக்கணும் யார் தான்? நம்முடைய ஆண்டவர் தான். எத்தனை ஒண்ணு ஒத்துக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. நெருக்கப்படுகிற காலங்கள், சந்தோஷமா இருக்கிற காலங்கள் வேற, மகிழ்ச்சியா இருக்கிற காலங்கள் வேற. எல்லாவற்றை விட அந்த சங்கீதக்காரர் எழுதுனா, நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். யார் தஞ்சமானவர்? சத்தமா சொல்லுங்க. எந்த பிரச்சனையோ எந்த போராட்டமோ தஞ்சம் அவர் தான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அது முடிவு அவர் தான். அது நம்ம அவர்தான் பதில். கர்த்தரை ஆசீர்வாதம். நான் ஆதி அந்தமாக இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்ப நிச்சயமாகவே எத்தனை நெருக்கம் ஏற்பட்டாலும் இடுக்கம் ஏற்பட்டாலும் தஞ்சம் ஆண்டவர் தான். ஜபத்துக்கு அந்த மாதிரி இயேசு நாமத்தில் என்றைக்கும் அசைக்கப்படவே மாட்டீங்க. கைவேற்றி ராமன் சொல்லுவோம். கர்த்தர் தெரிய செய்வாராம். அப்பதான் வசனம் வாசிக்கிறோம். நெருக்கப்படுகிற காலத்துல நமக்கு ஒரு பெரிய அடைக்கலம், நமக்கு ஒரு பெரிய தஞ்சம், நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, நமக்கு ஒரு பெரிய கேடகளுடைய ஆண்டவர் மட்டும்தான். வேற யாருமே இல்லை. கர்த்தரை ஸ்தோத்திரம் நாகட்டும். அதுல சொல்லுங்க. அது 9:18 வாசிங்க. 9:18 வாசிக்கலாம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. எளியவன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. எளியவன் மறக்கப்படுவதில்லை. மனுஷன் மறந்துடுவாங்க, உலகம் மறந்துடும், சொந்தம் மறந்துடும், நண்பர் மறந்துடுவாங்க, நேசிக்கிற மக்கள் மறந்துடுவாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். சில வேலை எங்கேயே பார்த்த போல சொல்லுவாங்க கர்த்தரை ஸ்தோத்திரம். பார்த்து பழகிருப்போம். ஆனந்த சொல்ல எங்கேயே பார்த்த போல கர்த்தரை ஸ்தோத்திரம். மனுஷனுடைய எண்ணத்திலும் எடுக்கப்பட்டு போகும். ஆனால் எல்லாவற்றை விட எளியவராக நான் கர்த்தர் மறக்கவே மாட்டாரு. என்னோட ஜீவன் பொருளையோ தூக்கி சுமக்கிற ஒரே ஒரு கர்த்தர் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வசனம் வாசிக்கிறோம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதே கிடையாது. அல்லேலூயா.
அத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க யோசிங்க, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு கஷ்டமா இருக்குது. ஆனால் அப்படி யோசிக்காதீங்க. உங்க பக்கத்துல ஏசப்பா இருக்கிறாரு, உள்ள ஏசப்பா வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் கைவிட்டால் கடைசி நம்பிக்கை ஒரே ஆண்டவர் கிறிஸ்து மட்டும்தான். கைவிட்டாமன்னு சொல்லுமா? எந்த கஷ்டம், எந்த சூழ்நிலை, எத்தனை வயசானாலும், தள்ளாட்டம் ஏற்பட்டாலும் நமக்கு துணை எல்லாமே ஆண்டவர் தான். சோர்ந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் சொல்லுங்க, குறிப்பிட்ட காலம் பிள்ளைங்க பார்ப்பாங்க, பேர பிள்ளைங்க பார்ப்பாங்க, தாங்க முடியும் போது பிள்ளைங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லா ஸ்பாட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் பொருத்தமான ஒரே நபர் என் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான். அதில் சொல்லுங்க, நீ வயசாகி போச்சா, எங்க விட்டுறாங்க, எங்க விட்டுறாங்க? முதியோரத்தை விட்டுறாங்க. முதியோரத்தை கத்தரி சொல்றேன். வேலையா அங்கே நல்லா கவனிப்பாங்க நினைக்கிறீங்க? காசு மட்டும் வாங்கிப்பாங்க, சரி கவனிக்க மாட்டாங்க. இந்த சாப்பிட்டு போ, படுத்து தூங்க போ, மிரட்டுவாங்க. அன்பு போயிட்டு கத்தரி சொல்றேன். ஆனால் எந்த வயசானாலும் நம்ம ஒரே தச்சு ஆண்டவர் மட்டும். நல்லா கவனிச்சுங்க. இயேசுவை நம்பி இருக்கிறீங்க, கத்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ கத்தரை கைவிடுவாங்க, நீ மறக்கப்பட்டு போவே மாட்டீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மறக்கப்பட்டு போக மாட்டீங்க. அதான் வசனம். எனவே இன்றைக்கு மறக்கப்படுவதை கத்தரை சொல்றோம். அப்போ எந்த சூழ்நிலைகள், எந்த கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டாலும் நாம் மறக்கப்பட்டு போக மாட்டோம். நினைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அல்லேலூயா. மறக்கப்பட்டு போக மாட்டீங்க. கத்த சரித்த பலகீனம் ஏற்பட்டா சில மதிக்க மாட்டாங்க. கத்தரை சொல்றோம், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா எந்த சந்தர்ப்பத்திலும் எல்லா தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. தேவன் நடுவரே, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே, நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் அன்பு வேண்டுமா என்னை அடைய வைப்பார்கள். என் அன்பு வேண்டுமா என்னை அடைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே. கடனாளியாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். கடனாளியாக நான் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்கடிப்பார்கள். என் கடன்களை சொல்லி சொல்லி கலங்கடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே. உண்மையாளியாய் நான் இருந்த பலர் வெறுப்பார்கள். உண்மையாளியாய் நான் இருந்த பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோய்வடிப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோய்வடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே. எந்த நிலை நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே. என் தேவன் நடுவரே. பட்ட படிப்பு இல்லாத பலர் வெறுப்பார்கள். பட்ட படிப்பு இல்லாத பலர் வெறுப்பார்கள். என்னை பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். என்னை பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர்
நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவர். என் தேவன் ஒருவர். நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள். நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள். உன் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். உன் நோய்களை சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். என்ன நிலை இருந்தாலும் நாளை நகருக்காதவர் என் இயேசு ஒருவர். என் தேவன் ஒருவர். எந்த நிலை நான் இருந்தாலும் என்ன நகருக்காதவர் என் இயேசு ஒருவர். என் தேவன் ஒருவர். எந்த நிலை நான் இருந்தாலும் என்ன நகருக்காதவர் என் இயேசு ஒருவர். என் தேவன் ஒருவர். எந்த நிலை இருந்தாலும் என்ன நகருக்காதவர் என் இயேசு ஒருவர். என் தேவன் என்ன வாசிக்குது? பெரியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது கிடையாது. நெருக்கப்படுற காத்தும் தஞ்சமானவர் ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்கிறோம், படிக்க வைக்கிறோம், ஆளாக்குறோம், வேலைக்கு அனுப்புறோம், திருமணம் செய்கிறோம். முடிந்த பிற்பாடு டாட்டா பாய்மை சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க பிள்ளைங்க. ஐயோ சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை வயது எத்தனை அன்பு காமிச்சாலும் இயேசுக்கு நீங்க இயேசுதான். ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவர் தான். ஊட்டி வளர்க்குறீங்க, தேய்ச்சி வளர்க்க, தோல் சுமந்து வளர்க்குறீங்க, வயிற்று சுமந்து வளர்க்க, எந்த வளர்ந்த கடைசியில லாஸ்ட் மினிட்ல ஒரு பெண்ணை கைப்பிடிச்ச உடனே டாட்டாமா போயிட்டு வருவோம் போயிட்டே இருக்கிறான் மனுஷன். சொல்லுங்க. அது வரைக்கும் உங்க பிள்ளைங்க கூட தான் இருக்கிறாங்க. திருமணமான பிற்பாடு சில பிள்ளைங்க உண்மையா இருக்கு, சில பிள்ளைங்க என்ன பண்றாங்க டாட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நீங்க தூக்கி வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கடைசியில அம்மா வரமாட்டு போயினே முடிஞ்சு போச்சு. ஆனா தெய்வம் அப்படியே இல்லை. நீ சாகிற வரைக்கும், உன் ஜீவன் பிரிவு வரைக்கும் உன்னை தூக்கி சுமந்து கொண்டு இருக்க போற. நெருக்கப்படுற காலத்துல அவன் பஞ்சமா இருக்கிறான். எவ்வளவு சோர்ந்து போனே தேவன் தேற்றுவே கொண்டே நல்லவராக இருக்கிறார். கை வைக்காம சொல்லுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.